Hi, welcome back to Konjam Uppu, Neraya Karam. Easy, tasty, healthy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு lunch box recipe தான். கர்நாடகால பண்ற ஒரு lemon rice ஓட வெர்ஷன் தான் இது. Lemon riceல ஒரு சின்ன twist ஓட பண்ண போற lemon masala rice தான். வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தலாம். 6 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. ஒரு மிக்சர் கிரைண்டர்ல கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி, பூண்டு, தேங்காய், அப்புறமா பச்சை மிளகாய். இது வந்து தண்ணி சேர்க்காம கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்க போறோம். நம்ம தண்ணி போடாம இந்த அளவுக்கு கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகமும் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம், 3 லெமன், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சர்க்கரை 1 டீஸ்பூன். இப்போ தாளிக்கிறது அப்படின்னு பார்த்தலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து உங்க சாய்ஸ், பட் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் லெமன் ரைஸ்ங்கிறப்போ. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன், உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, அதோடையே நான் வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு நம்ம பருப்பெல்லாம் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகணும். இந்த ஸ்டேஜில் சீரகம் சேர்த்துக்கிறேன். பருப்பெல்லாம் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனோன்னா கடைசியாக முந்திரி சேர்த்துக்கிறேன். எல்லா பருப்பும் கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதோடையே கருவேப்பிலை, ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். வெங்காயம் போட்டு ஒரு 1 or 2 minutes ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட மஞ்சள்தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுலாம். உப்பு தேவையான அளவு, அதே மாதிரி கொஞ்சம் சர்க்கரை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்ல வந்து அந்த ரா ஸ்மெல் போகணும். ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையா போட்டு தான் அரைச்சிருக்கோம். ஸோ அது வரைக்கும் சிம்மிலேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 2 to 3 minutes ஆகும். பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிறதுக்கு. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். பண்ணிட்டு நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த லெமன் ஜூஸை இதுல சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சாதத்திலே நான் உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜில் சால்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். சாதம் வந்து நல்லா ஆறி இருக்கணும். இதை நம்ம மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டி விட கையில பண்ணாதான் அந்த கட்டி எல்லாம் இருந்துச்சுன்னா சாதத்துல உடச்சி விட்டு பண்ணலாம். கை நல்லா வாஷ் பண்ணிட்டு கையிலே பரட்டி விட்டுலாம். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.